சரித்திரத்தில் பயங்கரமாக இருக்கும். அந்த இருளினுடைய அனுபவத்தை பார்த்தோன்னா பயங்கரமாக இருக்கும் தேவ ஜனமே. அதுபோல் நம்ம யாருன்னே தெரியாத காலங்களுக்குள்ள ஒரு சில பேர் கடந்து போய் வந்திருப்பீங்க, ஒரு சில பேர் போய் வருவீங்க. அது நல்லது, ஆமேன்னு சொல்லுவோமா? ஒரு மரம் இருந்துச்சுன்னா 4 காலங்களையும் கடந்து போய் தான் ஆகணும். அதே போல் கோடை காலம், வறட்சி, வனாந்தரம், சூடு. உங்களுக்கு தெரியுமா எந்த நேரத்தில் மரமோ செடியோ அதிகமாக வளரும்னு? சொல்லுங்கள் பார்க்கலாம். எந்த எந்த நேரத்தில் வளரும்? படிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு வேளை தெரிஞ்சிருக்கலாம். எந்த நேரத்தில்மா? எந்த நேரத்தில்? ஏன் யாரோ ஒருத்தர் மழை காலம்னு சொன்னீங்கல்ல? மழைக்காலமா? ஓகே. ஏன் மழைக்காலம்? தண்ணி நிறையா இருக்கு. ஆனால் அந்த காலத்தில் வளராது. எந்த காலத்தில் வளரும்னு பார்த்தீங்கன்னா கோடை காலத்தில். நல்ல வெயில் இருக்குது பார்த்தீங்களா? அப்போ தான் அதோட டிப்பில் இருக்கிறதான மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ வளர ஆரம்பிக்கும். மழை காலத்தில் வளராது. அந்த டிப்ஸ் எல்லாம் மூடி இருக்கும். சயின்ஸு, நான் சொல்கிறது ஃபேக்ட்டு, புரியுதா? கோடை காலத்தில் தான் அந்த மரமானது, செடியானது எதுவாக இருந்தாலும் துளிர் விடும், மேலே எப்படியே எழும்போம். மெதுவாக எழும்புறது கோடை காலத்தில் தான். எவ்வளோ அழகாக தேவன் நம்மை ஒப்பிட்டு சொல்லுகிறார் பார்த்தீங்களா? நீ மரத்தை போல் இருக்கிற, நீ எப்போ வளருவ தெரியுமா? அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், உன்னை வனாந்திரத்துக்கு நான் நயங்காட்டி கூப்பிட்றேன். பா வா வா பா. எதுக்கு நீ வளரணும், உன் வாழ்க்கையில் வளரணும் மகனே. அதனால் வனாந்திரத்துக்கு வா வா வா. அங்கே தான் உனக்கு பாடத்தை கற்றுக் கொடுப்பேன். மயிலே இறகு போடுன்னா இறகு போடாது. ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும்னுவாங்க. அதுபோல் உனக்கு எப்படின்னா என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தா உனக்கு சரியாக வரும்னு யாருக்கு தெரியும்? நம்மை படைத்ததான அருமையான தெய்வத்திற்கு தெரியும் தேவ ஜனமே. அவருக்கு மாத்திரம்தான் தெரியும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாரு. அது எங்கே கொடுப்பாரு? வனாந்திரத்தில் வச்சு கொடுப்பாரு. அதுதான் கோடை காலம்ன்றது. அப்போ இந்த 4 காலங்கள் சிறுமையின் காலங்கள். அந்த மெதுவாக அந்த வசந்த காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக இலை விடுறப்ப தான் அந்த மரத்துக்கே தெரியும், ஓஹோ நான் யாருன்ற அச்சு அடையாளமே தெரியாமல் இந்த 3 மாதம் இருந்தேன்ப்பா, இத்தனை காலம் இருந்தேன், ஓ நான் தானா இந்த மரம் அப்படின்ற ஒரு ஐடென்டிஃபிகேஷனே எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த காலத்தில் தான் வரும் தேவ ஜனமே. அந்த காலத்தில் தான். அதுதான் ஒரு சிறுமையின் அனுபவம். ஏன் சிறுமையை தேவன் அனுமதிக்கிறார் ஒருவருடைய வாழ்க்கையில்? ஏன் உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் ஏன் அனுமதிக்கிறாரு? சிறுமை என்பது நல்லது தான். வாட் ஆர் த அட்வான்டேஜஸ்? சிறுமையினுடைய நன்மைகள் என்ன, லாபம் என்ன? ஏன் சிறுமையை அனுமதிக்கிற? அடுத்தது பார்த்தீங்கன்னா சிறுமையின் நாட்களில் நம்ம எப்படி இருக்கணும்? சிறுமையின் நாட்களில் அநேகர் பண்ணுற பெரிய காரியங்கள் நிறைய இருக்குது. எதை செய்யக்கூடாதோ அதை நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. அதை தான் இன்னைக்கு கற்றுக்க போகிறோம். எதை எடுத்துகிட்டு நம்ம வீட்டுக்கு போகிறோன்னா எந்தெந்த காரியங்களை விடணுமோ அதை விட்டுறணும். ஆமேன்னு சொல்லுவோமா? தேவ சமூகத்தில் கலட்டி விட்டுட்டு போயிடணும். இங்கே வர்றப்ப நீங்கள் வந்த வண்ணமாக திருப்பி போகக்கூடாது. அதுதான் என் ஜெபம் என்ன தெரியுமா? பேசி நல்லா முடிச்சுட்டு போகிறது இல்லை ஆண்டவரே. என் ஜனங்களுடைய இருதயத்தில் இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அப்படியே ஆணி, அந்த பசுவரை தாண்டிடுவாங்க, அது போல் பதிஞ்சு இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அவங்க இருதயத்துக்குள்ளே கிரியை செய்தே ஆக வேண்டும். வந்த வண்ணமாக திரும்பி போகவே கூடாது அப்படின்றது தான். அப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு உதாரணத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 16வது அதிகாரத்தில் ஆகார் அப்படின்ற ஒரு பெண்ணை குறித்து நம்ம பார்க்குறோம். அவளுடைய கொஞ்சம் அந்த வாழ்க்கை சரித்திரத்தை பார்த்திங்கன்னா, ஆபிரகாம் சாராள் வருவாங்க. ஆபிரகாம் சாராள் ஏதோ ஒரு காலகட்டத்தில் எகிப்தை நோக்கி போகிறாங்க. சரியா? எகிப்தை நோக்கி போயிட்டு வெளியே வர்றப்ப ஆகாரையும் கூப்பிட்டுட்டு வந்துடுறாங்க. ஆகார் அவங்க வீட்டில் ஒரு வேலை செய்கிற பொண்ணாக வர்றா. ஆகாருடைய கலாச்சாரம் வேற, சாராள் ஆபிரகாம் அவங்களுடைய வீட்டாருடைய கலாச்சாரம் வேற. இவங்க யெகோவா தெய்வத்தை வணங்குபவர்கள். அவள் விக்கிரக ஆராதனையிலிருந்து வருகிறதான ஒரு பெண். அவளுக்கு யெகோவா தெய்வம்னா யாருன்னு தெரியாது. இவங்க மேலே ஒரு அட்ராக்ஷன். இவங்க ஜெபிக்கிற விதங்கள், இவங்க தெய்வத்தை ஆராதிக்கிற விதங்கள் எல்லாம் பார்க்குறப்ப ஒரு அட்ராக்ஷன். அதில் அவள் என்ன பண்ணிடுறா, நான் ஆபிரகாமோடு நான் கூட போகிறேன், சாராளம்மாவோடு நான் கூட போகிறேன், அவங்களுடைய சுபாவங்கள், அவங்களுடைய நற்கிரியைகள் எனக்கு பார்க்க ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் அவங்களோட போகிறேன் அப்படின்னு அவள் என்ன பண்ணிடுறா, எகிப்திலேருந்து இந்த குடும்பத்தோடு வந்துடுறா. வந்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது இந்த சாராளம்மாவுக்கு பிள்ளை இல்லை. ஆனால் இவங்க நல்லா கவனிச்சுக்கிறா தேவஜனமே. நல்லா கவனிங்க, இந்த காரியத்தை நல்லா கவனிச்சுக்கிறா. சாராள் நல்ல மெய்டாக தான் இருக்கா, நல்ல வேலைக்கார பெண்ணாக தான் இருக்கிறா.
நல்ல வேலைக்கார பெண்ணாக இருந்ததுனால அதை இந்த சாராள் பார்த்து என்ன பண்ணுறா, ஆபிரகாம்கிட்ட சொல்கிறா, எனக்கு தான் பிள்ளை இல்லை, ஆகாரோடே சேரும், ஆகாரோடே சேரும். அதாவது பெண் புத்தி பின் புத்தின்னு வாங்க தெரியுமா, பெண்பு ஒத்துக்கணும், அதுக்கு வந்து அர்த்தம் வேறு, ஆனால் இந்த அர்த்தத்துலேயும் நம்ம எடுத்துக்கணும். பெண் புத்தி கேட்கணும், ஆனால் எல்லா நேரத்துலையும் கேட்கக்கூடாது. நம்மளோட ஆலோசனையை ஆண்கள் வந்து பெண்கள் சொல்கிறத கேட்க தான் வேணும், ஆனால் எல்லா நேரத்துலையும் கேட்டால் சரித்திரமே மாறிடுது, ஹிஸ்ட்ரியே மாறிடுது. இங்கே அப்படி தான் ஆச்சு. இந்த சாராள் என்ன பண்ணுறா, எனக்கு தான் பிள்ளை இல்லை, நமக்கு பிள்ளை இல்லை, அதனால் இந்த ஆகாரோட சேரும்னு சொல்லி ஆகாரோட சேர்த்து விட்டுறா. சேர்த்து விட்டதுக்கப்புறம் கன்சீவ் ஆயிடுறா. கன்சீவ் ஆன உடனே தேவஜனமே இவ செய்யத்தகாத ஒரு காரியத்தை செய்கிறா, தன் நாச்சியாரை அற்பமா எண்ணினாள் அப்படின்னு பார்க்குறான். தன் நாச்சியாரை, யார் உனக்கு சோறு கொடுக்குறா? ஏறின ஏணியை எவனாவது எட்டி மிதிப்பானா? கிறுக்கந்தான் செய்வான். ஏறின ஏணியை யாராவது எட்டி மிதிப்பாங்களாங்க? நீ எப்படி இறங்குவா, நீ எப்படி இறங்குவா? அப்புறம் ஏறின வகையில் தானே நீ இறங்கி ஆகணும். ஏறிட்ட, இப்போ நீ உன் நாச்சியார் அற்பமாக நினைக்கிற, இன்னும் உன் சாதி அவட்ட தான்மா இருக்குது, இன்னும் உன் வால் அவட்ட தான் இருக்குது. அவள் என்ன பண்ணுறா, திருவ ஆரம்பிச்சிடுறா. நீ என்னையா நீ அற்பமாக நினைக்கிற? ஏன் நான் கொடுக்குற தீவனத்தை தின்னுட்டு, நான் கொடுக்குற படுக்கையில் படுத்துட்டு, நான் கொடுக்குற எல்லாத்தையும் தின்னுட்டு, ஏடி நீ என்னையாடி நீ பண்ணுறேன்னு அவள் திருவ ஆரம்பிக்கிறா. அவளால் உள்ளே இருக்க முடியல, ஓடிடுறா வெளியே. சூருக்கு போகிற வழியிலே ஒரு காரியத்தை அவள் கண்டுபிடிக்கிறா. தேவஜனமே 16:9 வாசிங்க, 16-13 வாசி. ஆ ஆ ம் 13 வாசிங்க. ஆ போதும். இந்த இடத்துல தேவஜனமே சற்று நீங்கள் யோசிச்சு பாருங்க, அவள் ஒரு சிறுமையின் காரணத்தை